வேலூர் அருகே மயானக்கொள்ளை திருவிழாவின் போது தேர் சரிந்து விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்போம். பிரபாகரன், வணக்கம். இந்த தேர் விபத்தில் தற்போது யாரேனும் சிக்கியிருக்கிறார்களா? யார் யாருக்கெல்லாம் காயம் ஏற்பட்டிருக்கிறது? எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர்? இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். வேலூர் மாவட்டத்துல இந்த மயானக்கொள்ளை திருவிழாவானது இன்று மதியம் முதலே வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு இருந்தது. அதிலும் குறிப்பா வேலூர் விருதம்பட்டு பகுதியிலிருந்து பிரம்மாண்ட தேர் 3 வந்துட்டு இருந்தது. அந்த 3 தேர்ல 3ஆவதா வந்த மோட்டூர் வெண்மணி நகர் பகுதியை சேர்ந்த தேர் இந்த மயானக்கொள்ளையில தரிசனத்தை முடிச்சுட்டு மீண்டும் அவங்களுடைய ஊருக்கு திரும்புறதுக்காக அந்த டிராக்டர்ல வந்த அந்த தேர் திரும்ப முயற்சி செய்திருக்கிறாங்க. அப்போது எதிர்பாராத விதமா அந்த தேரானது சரிந்து விழுந்திருக்கு. இந்த சரிந்து விழுந்த போது அதே பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய விமல்ராஜ் என்பவர் மட்டும் சிக்கிக் கொண்டதா தகவல் வெளியாயிருக்கு. அவர் தற்போது வேலூர் பென்லேண்ட் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து வர்றதாகவும் இங்க இருக்கக்கூடிய போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறாங்க. அதாவது இன்று நள்ளிரவு வரைக்கும் தொடர்ந்து கோலாகலமா நடந்து வந்த அந்த மயானக்கொள்ளை திருவிழாவில் கடைசியா வந்த இந்த வெண்மணி நகர் பகுதியைச் சேர்ந்த இந்த தேரானது தற்போது சரிந்து விழுந்திருக்கிறதுனால இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. மேலும் அந்த விருதம்பட்டு பகுதியிலிருந்து வந்த இந்த 3 பிரம்மாண்ட தேர்களும் இப்போ ஒரு தேர் சரிந்து விழுந்திருக்குது. மீதி இருக்கக்கூடிய 2 தேர்களும் ஆங்காங்கே ஏதாவது காட்பாடி செல்லக்கூடிய காலத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. தற்போது அந்த தேர்ல இருக்கக்கூடிய சாமி சிலையை எடுத்து தற்போது ஊருக்கு எடுத்து செல்லக்கூடிய பணியில அந்த விழாக்குழு ஈடுபட்டிருக்காங்க. இந்த கோலாகலமா நடந்து வந்த அந்த திருவிழாவில் கடைசியா இந்த விழாவில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த பக்தர்கள் மத்தியே ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.